இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் டிங்கோட மூவை ஏன் பிளண்டர்னு சொல்கிறாங்க, குகேஷ் எப்படி வின் பண்ணியிருக்காரு, சப்போஸ் டிங் ரிசைன் பண்ணாமல் கண்டினியூ பண்ணியிருந்தா எப்படி குகேஷ் வின் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டிங்கோட இந்த ரூக் F4 to F2 இந்த மூவை தான் பிளண்டர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட குகேஷ் வந்து டிங்கோட ரூக்கை எடுத்துறாரு. அதுக்கப்புறம் குகேஷோட ரூக்கை வந்து டிங் அகைன் ராஜா வச்சு எடுத்துறாரு. அதுக்கப்புறம் குகேஷ் வந்து நம்மளோட பிஷப்பை வச்சு டிங்கோட பிஷப்பை கார்னர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குகேஷோட பிஷப்பை வந்து டிங் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கிறாரு. உடனே ஆட்டோமேட்டிக்லி குகேஷும் அவரோட பிஷப்பை எடுத்துருவாரு. இப்போ ஸ்டில் நம்மளோட குகேஷ் வந்து 2 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு, இவர்கிட்ட 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம குகேஷ் ஒரு பான் அப்பில் இருக்காரு. இதுக்கப்புறம் டிங் வந்து அவரோட கிங்கை புஷ் பண்ணுறாரு, குகேஷ் கிங்கை அட்டாக் பண்ண வராரு. இந்த பொசிஷனில் தான் டிங் ரிசைன் பண்ணுறாரு. இதில் இவர் ரிசைன் பண்ணாமல் சப்போஸ் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா குகேஷ் எப்படி வின் பண்ணியிருப்பாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டிங்கோட டிங் வந்து மேலே இருக்கிற 3 பிளேசஸ் போக முடியாது, ஏன்னா வந்து அட்டாக் பொசிஷன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகலாம், கீழே போகலாம், அதுக்கப்புறம் இந்த கீழே போகலாம். பட் லெஃப்ட் சைடு ஏன் போக மாட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பானை வந்து அவர் டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவார். இவர் லெஃப்ட் சைட் போயிட்டார், சென்டர் போர்டை விட்டு லெஃப்ட் சைட் போயிட்டாருன்னா இந்த பான் வந்து அனாதை ஆகிடும். அப்போ ஈஸியாக வந்து குகேஷ் வந்து அந்த பானை எடுத்துகிட்டு வின் பண்ணிடலாம். ஸோ வந்து லெஃப்ட் போகாமல் அவர் வந்து கீழே இல்லை இந்த 2 பிளேசஸ்க்கு போக பார்ப்பார். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பிளேஸ்க்கு வராரு அப்படின்னு நினைக்கிறோம், பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம குகேஷ் வந்து கிங்கை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வருவார். அதுக்கப்புறம் அட்டாக் பொசிஷனுக்காக மேலே எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக கிங் திரும்பவும் இப்படி வருவார். உடனே அட்டாக் பொசிஷனுக்கு வந்தோடனே குகேஷ் வந்து நம்மளோட கிங்கோட கிங்கை திரும்பவும் அட்டாக் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட் போவார். ஸோ குகேஷ் திரும்பவும் க்ளோஸ் இன் பண்ணி அட்டாக் பண்ண வருவார். அப்போ இந்த பானை காப்பாற்றுறதுக்காக டிங்கோட கிங் ரைட் சைடில் தான் மூவ் ஆகும். அப்போ வந்து குகேஷ் திரும்ப நல்லா உள்ளே வந்துடுவார். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இல்லாமல் டிங் வந்து இன்னும் கார்னருக்கு மூவ் பண்ணுவார். அப்புறம் அதை திரும்பவும் க்ளோஸ் இன் பண்ண பார்ப்பார் நம்மளோட குகேஷ். அதுக்கப்புறம் இங்கே மேலே போக முடியாது, இப்போது டிங்கு லெஃப்ட் சைடில் வர முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கார்னருக்கு போவார். இந்த டைமில் நம்மளோட குகேஷ் டிங்கோட பானை எடுத்துருவார். இப்போ 2 பானை அப்பில் இருக்கார். இந்த ஒரு பானை வந்து குயினாக ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிவிடுவார், ஆட்டோமேட்டிக்கலாக கேமை வின் பண்ணிவிடுவார்.